வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சினிமா செய்தி. 1941 டிஆர் ராமச்சந்திரன், காளி என் ரத்னம், இப்படி நிறைய பேர் பழம்பெரும் நடிகர்கள் நடித்த படம் சபாபதி. அந்த படம் ஒரு காமெடியான படம், ரொம்ப நகைச்சுவைக்காகவே எடுக்கப்பட்ட படமாக கூட இருக்கலாம். அதில் பாருங்கள், ஒரு காட்சி டிஆர் ராமச்சந்திரன் சொல்லுவார், காளி என் ரத்னத்துக்கிட்ட சோடா வாங்கிட்டு வாடா, வாங்கிட்டு வரப்பா அப்படின்ட்டு போய் வாங்கிட்டு வருவார். என்னடா இப்படியே கொண்டாட, உடச்சு கொண்டாடா அப்படின்னு நல்லா சுக்குநூறாக உடச்சி ஒரு தட்டில் வச்சு கொண்டு வருவார். இந்த மாதிரி அதிக புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு வேலைக்காரன் அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பாரு. ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதை விட இன்னொரு பியூட்டி பாருங்க, அடுத்த நகைச்சுவை வெறும் சிரித்து விட்டு போவதற்காக அல்ல, சிந்திப்பதற்காகவும் செயல்படுத்துவதற்காகவுமான ஒரு அருமையான நகைச்சுவை. எப்போ 1941 டிஆர் ராமச்சந்திரன் அந்த வேலைக்காரங்கிட்ட 2 நாலனா கொடுப்பார். டேய் போய் ஒரு நாலனாவுக்கு பாதாம் அல்வாவும் இன்னொரு நாலனாவுக்கு பக்கோடாவும் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவார். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த காலத்தில் நாலனாவுக்கு பாதாம் அல்வா கிடச்சிருக்கு. வெறும் 4 அணா 25 பைசா இன்னைக்கு செல்லாதுங்கிறாங்க, அல்லது அதுக்கு உண்டான பொருள் எதுவும் இல்லைங்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப ஓடி வருவார். என்னடா வாங்கலையா? என்னப்பா பாதாம் அல்வான்னு பக்கோடான்னு, எந்த 4 நாளுக்கு பாதாம் அல்வா, எந்த 4 நாளுக்கு பக்கோடான்னு சொல்லவே இல்லையே அப்படிம்பார். அந்த காலத்தில் இது ஒரு பெரிய நகைச்சுவை. இன்னைக்கு பார்த்தாலும் உங்களுக்கு சிரிப்பு வரும். ஏன்னா அந்த வசனம் மட்டுமல்ல, அவர்களுடைய அந்த நடை உடை பாவனை எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக வீட்டில் சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த காட்சிகள்லாம். இதெல்லாம் விஷயம். இப்போ இந்த எந்த நாலனாவுக்கு பாதாம் அல்வா, எந்த நாலனாவுக்கு பக்கோடா அப்படின்னு அவர் கேட்டார் இல்லைங்களா, அதில் ஒரு பெரிய பொருளாதார விஷயமே இருக்கு. அது நம்ம நகைச்சுவை பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. கொஞ்சம் ஊன்றி பார்த்து அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சோம்னு சொன்னால் அதில் இருக்க பொருளாதார நிபுணத்துவம் நமக்கு தெரியும். அன்றைக்கே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம அதெல்லாம் எங்கே கேட்போம், அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் உத்தியோகத்துக்கு போகலாம், கூலி வேலைக்கு போகலாம், சொந்த தொழில் செய்யலாம், கடை வச்சிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் பொருள் ஈட்டலாம். அப்போ வாரமோ மாதமோ தினமோ ஏதோ ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு ஒரு மாத சம்பளக்காரரை எடுத்துக்குவோம். மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணணும்? அந்த சம்பளம் கைக்கு வந்த உடனே என்ன பண்ணணும், எதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பிரிக்கணும் முதல்ல. அப்போ முதல்ல என்னவா இருக்கும்? ப்ரியாரிட்டி, சொந்த வீடு இல்லாதவங்க வாடகை கொடுத்தாகணும், இல்லாட்டி சிரமமாயிடும். அடுத்தது உணவு. இப்படியே ஒவ்வொன்றா ப்ரியாரிட்டி ரேஞ்சில் நம்ம கொண்டு போனோம்னு சொன்னால் அத்தியாவசிய தேவைகளுக்கு அந்த மாதம் பூரா தொந்தரவு இருக்காது. அதைத்தான் அந்த படத்தில் சூசகமாக சொல்றார். எந்த நாலனாவுக்கு பாதாம் அல்வா, எந்த நாலனாவுக்கு பக்கோடா அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரே 4 நாள் தான், எது கொடுத்தாலும் எது வேணால் கொடுப்பாங்க, இதுக்கு இதான்னு கிடையாது. ஆனால் நம்ம அதை முடிவு செய்யணும். ஒரு 2,000 ரூபா வாடகை வீட்டில் இருக்கவங்க முதல்ல 2,000 ரூபா எடுத்து தனியாக வச்சுட்டு இது வாடகைக்கு, இதை நம்ம தொடக்கூடாது. அடுத்தது மளிகை கடை பாக்கி, காய்கறி கடை, பால் வாங்கிறது, மற்ற செலவுகள், பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸு, நோட்டு புத்தகம், இப்படி நாம் பிரிச்சுக்கிட்டே வரணுங்க. மீதி இருக்கிறத சேமிக்கலாம், தாராளமாக செலவு பண்ணலாம், சினிமா ட்ராமா ஹோட்டல்னு ஜாலியாக போகலாம். ஆனால் எடுத்த உடனே நீங்கள் முதல் நாளே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் 20க்கு மேலே, 20ஆம் தேதிக்கு மேலே கஷ்டம், ரொம்ப கஷ்டம். கண்ட இடத்துல கையை நீட்டணும். அந்த மாதிரி வாங்குகிற கடனுக்கு மறுபடியும் நம்ம திருப்பி கொடுக்கும்போது திணறிடுவோம். இதைத்தான் ஆங்கிலத்தில் மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன? எதற்காக எந்த பணத்தை எடுத்து வைத்தோமோ அதற்காக அந்த பணத்தை மட்டும் நீங்கள் செலவு செய்தீர்களே ஆனால் அது கரெக்டான செலவு, அப்ராப்ரியேஷன் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாடகைக்குன்னு எடுத்து வச்சதை எடுத்து மளிகை கடை கொடுத்துட்டு, மளிகை கடைக்குன்னு எடுத்து வச்சு கொடுத்து இன்னொரு செலவு பண்ணிட்டு, இப்படியே ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடு, எல்லாம் நம்மளுக்கு தானே அப்படிங்கிறாங்க. எல்லாம் நம்மளுக்கு தான். 10,000 ரூபாயும் நம்மளே இஷ்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளுதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லை. நம்ம சம்பாதிக்கிற 10,000த்தில் வீட்டு ஓனர்
மளிகை கடைக்காரர் அவர் இவர்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படா 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரும் இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அந்த 1941 காமெடியை மறுபடியும் நினச்சி பார்க்கணும். எந்த நாலனாவுக்கு பாதாம் அல்வா, எந்த நாலனாவுக்கு பக்கோடா, இதுதான் இன்னைக்கு விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மிஸ்அப்ராப்ரியேஷன் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.